ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமுக்கான டார்கெட் டபிள்யூ சீரிஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த டார்கெட் டபிள்யூ சீரிஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீக்லி சேலஞ்ச் வந்து இருக்கும். மொத்தம் வந்து 8 வாரத்துக்கான சேலஞ்சு. ஒவ்வொரு வாரமும் பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்சில் ஒரு 4லேருந்து 5 டாபிக் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜில் பார்த்தோம் அப்படின்னா குரூப் டூ இதை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழும் இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிட் ஒரு அலகு வந்து கொடுப்போம். ஸோ நீங்கள் பொது தமிழாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு அலகு, அதுமாதிரி நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷாக இருந்தீங்க அப்படின்னா வந்து அதே மாதிரி தான் ஒரு வாரத்துக்கு ஒரு யூனிட்டு, மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 7 யூனிட் வந்து இருக்குது. ஓகே, இந்த டார்கெட் டபிள்யூ சீரீஸில் ஃபுல் சிலபஸ் வந்து கவர் ஆயிரும். ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், கரண்ட் அஃபேர், லாங்குவேஜ், பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், இந்த மாதிரி ஃபுல் சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். இப்போ வந்து வீக்கான டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூடில் இந்த டாபிக் வந்து கவர் ஆகும். ஓகே, நம்ம அந்த வீக்கெண்டில் ஒவ்வொரு வாரமும் பார்த்தோம் அப்படின்னா சண்டே உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த டாப்பிக்கான வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் இதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும், நம்ம வந்து அது வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்து படிச்சுட்டு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து மட்டும் 200 கொஸ்டின் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் லாங்குவேஜில் பொது தமிழுக்கு 100 கொஸ்டின், ஜென்ரல் இங்கிலீஷுக்கு 100 கொஸ்டின். ஸோ நீங்கள் வந்து எது சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதான் வந்து லாங்குவேஜ்க்கான ஷெடியூல். பொது தமிழ், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ வந்து ஒன் சிலபஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு கன்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 நாளைக்கு ஒருக்க ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாரத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு சில டாப்பிக்கும், அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜில் ஒரு யூனிட்டும், நம்ம இந்த மாதிரி தான் வீக்லி ஷெடியூலில் 8 வாரமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ் வந்து கவர் ஆயிரும். கொஸ்டின் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குலாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி மாதிரி இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். நம்ம இது போக இந்த சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டெய்லி டாஸ்க்கும் இப்போ வந்து புதுசாக சூப்பர் டாஸ்க் நம்ம இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சில ஏரியாவில் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுகிட்டே வந்து இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ பாலிட்டியில் ஆர்டிக்கல், சரத்துகள், இதை சார்ந்த கொஸ்டின் எப்போதுமே இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 120 ஆர்டிக்கல் தான் எப்போதுமே வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க. நம்ம இதை வந்து டெய்லி டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் அட்டன் பண்ணும்போது ரேண்டமாக 10 கொஸ்டின் வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த 10க்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர் தெரியாது. நீங்களாக வந்து சும்மா ADCB ஏதோ ஒன்று வந்து போடுவீங்க. 10ஐயும் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த 10க்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்துடும். அப்போ நீங்கள் வந்து அந்த ஆன்சர் வந்து பார்த்துக்கிடுவீங்க. ஆர்டிகல் 32 என்ன, ஆர்டிகல் 14 என்ன, ஆர்டிகல் 110 என்ன, 112 என்ன அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ உங்களை இதே கொஸ்டின் நம்ம ரீடேக் பண்ண சொன்னோம் அப்படின்னா எல்லாருக்குமே குறைஞ்சபட்சமாக 10ல் 2 ஞாபகம் இருக்கும். அப்படி தானே? நிறைய பேருக்கு 10ல் 4 ஞாபகம் இருக்கலாம், 6 ஞாபகம் இருக்கலாம், 10 கூட ஞாபகம் இருக்கலாம். நம்ம குறைஞ்சபட்சம் எடுத்துக்கலாம், 10ல் 2 வந்து ஞாபகம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அதே கொஸ்டினை மறுபடியும் ரிப்பீட்டடாக 5 தடவை, 10 தடவை, 20 தடவை இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்டன் பண்ணும் போது நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினையும் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் வந்து படிச்சுருவீங்க. ஏன் அப்படின்னா ஒரு கொஸ்டினை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதை விட குவிஸாக அடிக்கடி பார்க்கும்போது அப்படியே பார்த்தோம் அப்படின்னா மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆயிரும். நம்ம இந்த கான்செப்டில் தான் டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். இதில் இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 12 விதமான டாஸ்க் வந்து இருக்கும். இப்போ நம்ம சொன்னது ஆர்டிக்கல், இதே மாதிரி வந்து இயர், முக்கியமான வருடங்கள், இதுக்கு தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் சயின்ஸ் சோசியலுக்கு தனியாக, ஏன்னா சயின்ஸ் சோசியல் சார்ந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இப்போ நம்ம சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனிட் 5, 6 பழைய சிலபஸில் 8, 9 இருந்தது, இப்போ வந்து 5, 6 வச்சுருக்காங்க. இதுக்கான டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நேஷ்னல் லீடர். ஸோ நம்ம சிலபஸில் வந்து ஒரு 13 பேர் வந்து இருப்பாங்க. காந்தி, நேரு, அம்பேத்கர், பெரியார், அப்துல் கலாம் ஆசாத், இந்த மாதிரி ஒரு 13 பேர் வந்து இருப்பாங்க. இவங்களை சார்ந்த கொஸ்டின் எப்போதுமே இருக்கும். ஸோ அதுக்காகவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாஸ்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 3 டாஸ்க்கு, அதாவது இலக்கணம், செய்யுள், இந்த மாதிரி பார்த்தோம்னா தனித்தனியாக வந்து டாஸ்க் வந்து இருக்கும். அதேமாதிரி இங்கிலீஷ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து போயம், லைனு, ப்ரோஸு, கிராமர், இதுக்கான டாஸ்க் வந்து இருக்கும். ஓகே, மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12 விதமான டாஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டெய்லி டாஸ்க் வந்து லாஸ்ட்டு 3 இயராக கொடுத்துக்கிட்டே வந்து வரோம். இப்போ நம்ம புதுசாக வந்து இன்னொரு டாஸ்க்கு உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம்.
அதுக்கு பேர் வந்து சூப்பர் டாஸ்க். இந்த சூப்பர் டாஸ்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாமுக்கு எது முக்கியம்? சமச்சீர் புக்கை நீங்கள் வந்து லைன் பை லைனாக வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து படிக்கணும். இந்த ரெண்டையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே சிலபஸை முடிச்சிட்டிங்க. நீங்கள் வந்து கட் ஆஃபும் அடிச்சிருவீங்க, போஸ்டிங்கும் அடிச்சிருவீங்க. அப்படி தானே? ஸோ இந்த சூப்பர் டாஸ்கில் மொத்தம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 6 செட்டு வந்து கொடுத்துருப்போம். ஜிஎஸ்க்கு 6 செட்டு. இதே வந்து தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 3 செட்டு வந்து இருக்கும். ஸோ நம்ம அதில் கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா லைன் பை லைனாக சமச்சீரில் நம்ம சிலபஸில் என்னெல்லாம் இருக்கோ நம்ம அதை ஃபுல்லாக வந்து கொஸ்டினாக வந்து கொடுத்துருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபுல்லாக வந்து கொஸ்டினாக கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து அதை மட்டும் ரிப்பீட்டாக ரீடேக் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து படித்து முடிச்சிடலாம். நிறைய பேருக்கு வந்து சமச்சீர் புக் படிக்கிறது டைம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து வீடியோ பார்த்து கதையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இந்த சூப்பர் டாஸ்கை தொடர்ந்து அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து சூப்பர் டாஸ்க் வந்து இருக்கும். நம்ம இந்த சூப்பர் டாஸ்க்கை வந்து ஆல்ரெடி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ 1 மந்த்துக்கு முன்னால் வரைக்கும் ஜிஎஸ் டெஸ்ட்டில் 100க்கு 10 மார்க் வாங்கிட்டு இருந்தவங்க இந்த சூப்பர் டாஸ்க்கை வந்து நம்ம ஒரு மாதம் சேலஞ்சாக வந்து கொடுத்துருந்தோம். ஒரு மாதத்தில் 500 அட்டெம்ப்ட் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா 100க்கு 10, 15 வாங்கினவங்க 100க்கு 60, 70க்கு மேலே வாங்குற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அவங்க வந்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணவோ கஷ்டப்பட்டு படிக்கவோ இல்லை, ஜஸ்ட் இந்த சூப்பர் டாஸ்க்கை மட்டும் அட்டன் பண்ணிட்டே வந்து இருந்தாங்க. ஸோ அதிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களோட ரிசல்ட் எல்லாமே வந்து கிராஜுவலாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு. ஸோ நீங்களும் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கஷ்டமே படாமல் வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகே, 8 வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல் சிலபஸ் முடிஞ்சிடும். 8 வீக் அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம 2 டேஸ்க்கு 1. ஸோ நம்ம இங்கே 4 டேஸ்ன்னு கொடுத்துருக்கோம். 2 நாளைக்கு ஒருக்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜிஎஸ் ரிவிஷன் டெஸ்ட்டும் அதே மாதிரி வந்து லாங்குவேஜ் ரிவிஷன் டெஸ்ட்டும் ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் வந்து கவர் ஆயிரும். வீடியோஸ் இருக்கும், சமச்சீர் பிடிஎஃப் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், டெய்லி டாஸ்க்கு, சூப்பர் டாஸ்க்கு. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபுல் சிலபஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர் ஆயிரும். இதோட நியூ பேட்ச் டெஸ்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்த சண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இதோட ஃபுல் ஷெடியூல் பிடிஎஃபே பார்த்தோம் அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை வந்து பார்த்துக்கோங்க. அதே உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா டேட் ஷெடியூல் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். இப்போ நம்மளோட ஆப்பில் நீங்கள் வந்து எப்படி இங்கே வந்து வீடியோ பார்க்கணும், எப்படி வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும், எங்கே பிடிஎஃப் மெட்டீரியல் இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. முதல்ல ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் முதல்ல ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ள வந்து போங்க. ஸோ ஸ்டோர் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வரிசையாக எல்லா கோர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து டார்கெட் டபிள்யூ சீரிஸ் இதுக்குள்ளே வந்து போங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி போஸ்டிங் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு எதுவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். ஸோ போஸ்டிங் பாஸ் வாங்கினவங்களுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக எல்லா சீரீஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த டார்கெட் டபிள்யூ சீரிஸ் இதுக்குள்ளே வந்து போங்க. நம்ம வந்து உங்களுக்கு இதிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஷெடியூல் வந்து இருக்கும். இப்போ நம்ம காமிச்சா ஃபுல் ஷெடியூல் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஆல் கண்டென்ட் இதுக்குள்ளே வந்து போங்க. இது அந்த டார்கெட் டபிள்யூ சீரிஸ். ஓகே, ஸோ இப்போ முதல்ல வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் இது வந்து ஆல் பிடிஎஃப் மெட்டீரியலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்காக நம்ம வந்து முதல்ல வந்து கொடுத்துருப்போம். இப்போ வந்து வீக் 1க்கு நம்ம வந்து முதல்ல வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து 1 by 1 எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதுக்குள்ளே வந்து போனீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வீக் 1 டெல்லி சுல்தான் குப்தரெல்லாம் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ டெல்லி சுல்தான்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ 7th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் பிடிஎஃப் இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும், தமிழ் மீடியமும் இருக்கும். அதுமாதிரி வந்து 11th ஸ்டாண்டர்டு இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், நோட்ஸு தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் நம்ம வந்து எல்லாமே கொடுத்துருப்போம். தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா டாப்பிக்கும் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து அதேமாதிரி பொது தமிழில் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு அழகு அப்படின்ட்டு இருப்போம். ஸோ வந்து இந்த 7 அழகுக்கான சமச்சீர் கம்பிலேஷன் பிடிஎஃப் வந்து இங்கே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு போயம், ப்ரோஸ், கிராமர் அதுக்கான பிடிஎஃப் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே இந்த வீடியோஸ்குள்ளே வந்து போங்க. வீக் 1க்கான வீடியோஸ். ஸோ வந்து நீங்கள் முதல் வாரம் படிக்கிறதுக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கானது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து பொது தமிழ். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீக்கும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் பார்த்துட்டோம், வீடியோ வந்து பார்த்துட்டோம். இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. அப்போ இதை படிச்சுட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் எழுதணும். அப்போ ஆல் டெஸ்ட்டுக்குள்ளே வந்து போங்க.
ஸோ இங்கே போனோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இங்கே டார்கெட் வீக் 1 அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து ஆட் ஆகும். ஸோ வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகணும்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபோல்டர் வந்துடும். ஸோ நம்ம அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு மொதல் வீக்குக்கான ஜிஎஸ் டெஸ்ட் தனியாக, அதுக்கப்புறம் லாங்குவேஜில் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு தனியாக ஒரு டெஸ்ட் இருக்கும், பொது தமிழுக்கு தனியாக வந்து இருக்கும். அதுபோக இது பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் நம்ம இந்த இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அந்த டாஸ்க் ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ வந்து அந்த 12 விதமான டாஸ்க்கு, அது போக சூப்பர் டாஸ்க்கு, இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஆட் ஆயிரும். ஓகே, நம்ம இது போக அடிஷ்னலாக இங்கே வந்து ஒரு 7 days சேலஞ்ச் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்கோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஒரு சிலர் வந்து ஜிஎஸ்சி இப்போ தான் புதுசாக படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த 7 day சேலஞ்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து பிகினர்லேருந்து எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். நம்ம வந்து ஒரே வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா ஸ்டோரியும் ஈஸியாக படித்து எல்லா கான்செப்டையும் படித்து முடிக்கிற மாதிரி நம்ம 7 days சேலஞ்ச் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் புதுசாக படிக்கவங்க 7 days சேலஞ்சில் இன்ட்ரோ வீடியோ பார்த்துட்டு முதல்ல 7 days சேலஞ்ச் வந்து முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ் படிக்கிறதுக்கு இன்னும் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இருக்கும். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு இந்த டார்கெட் டபிள்யூ சீரிஸ் இதிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து வந்துடும். ஸோ நீங்கள் இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்போம். 7811894810. அதுக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.